ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 8:15 மணி போல் கீழ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையில் 6:30 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் 5000 போல் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தான் டோக்கன்ஸ் அங்கே கம்ப்ளீட் ஆச்சு. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யோனுக்கு ஹோமம் 50 டிக்கெட்ஸ் போல் தினமும் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்துலலாம் நேற்று சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தவங்க 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங்கில் 2:30 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துருக்குறாங்க. மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வந்ததாக சொன்னாங்க. அந்த கால் ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம். మీ విలువైన అభిప్రాయాన్ని తెలుసుకోవడానికి కాల్ చేస్తున్నాము. మీరు ఇటీవల జరిపిన తిరుమల పర్యటనలో స్వామివారి దర్శనం మరియు ఇతర సౌకర్యములపై మీ అభిప్రాయం. బాగుంది అయితే 1 నొక్కండి, పర్వాలేదు అయితే 2 నొక్కండి, బాగోలేదు అయితే 3 నొక్కండి, మరలా వినడానికి 0 నొక్కండి. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து கால் பண்ணியிருக்கோம். தரிசனம் மற்றும் இதர வசதிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1ஐ அழுத்தவும், பரவாயில்லையா இருக்குது என்றால் 2ஐ அழுத்தவும், நல்லா இல்லை அப்படி என்றால் 3ஐ அழுத்தவும், மீண்டும் இதை கேட்பதற்கு 0ஐ அழுத்தவும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பக்தர்களோட ஃபீட்பேக் கேட்கறதுக்காக டிடிடியில் ரேண்டமாக கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கால் வந்திருந்தா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் போயிட்டுருக்கிறதுனால ஒரு சிலர் கேட்குறீங்க திருமலாவில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக இருக்குது சுச்சுவேஷன். அலிப்பிரி டோலில் பக்தர்களோட பேக் வாகனங்கள்லாம் தரவாக செக் பண்ணுறாங்க. ஆக்டோபஸ், செக்யூரிட்டி, போலீஸ், விஜிலன்ஸ் எல்லாம் திருமலாவில் நிறைய இடங்களில் பக்தர்களோட பாதுகாப்புக்காக ஹை அலர்ட்டில் இருக்காங்க. செக்கிங் எல்லாம் செய்து டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சிதம்பரத்துலேருந்து அவங்களோட தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 1980லேருந்து இது வரைக்கும் தொடர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு வரதாகவும், இது வரைக்கும் 141 முறை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்திருக்கிறதாகவும், இந்த வருஷத்துக்குள்ளே 150வது முறை சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சிடணுங்கிற பிளானில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சப்தகிரி நாளிதழ் தமிழில் வந்திருக்கு. கோவிடில் சிவியராக அஃபெக்ட் ஆனப்போ கூட திருப்பதி பெருமாளை வேண்டிட்டு குணமடைந்ததாகவும், ஹார்ட் ரிலேட்டடாக இஷ்யூ வந்தபோதும், சுகர் ரிலேட்டடாக இஷ்யூ வந்தபோதும் பெருமாளை வேண்டிட்டு குணம் அடைந்ததாகவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சப்தகிரி நாளிதழில் மே மாதம் எடிஷனில் வந்திருக்கு. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,213 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.45 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,635 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் திருவண்ணாமலை சுவாமி அம்மன் சிறப்பு அபிஷேகம் டிக்கெட் கூட ஃபியூ டேட்ஸுக்கு நேற்று நைட்டு போல் அப்டேட் எதுவும் வரல, ஓப்பன் பண்ணி புக் ஆகிடுச்சு. அடுத்து புக்கார அப்டேட் வந்தாலும் சரி, இல்லை புக்கிங் ஓப்பன் பண்ணாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு திருப்பதிக்கு போனாலும் உங்களுக்கு தரிசன நேரம் எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.